இன்றைக்கி நம்ம டெய்லரிங்கில் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ரொம்பவே சாஃப்டாக இருக்க பஞ்சு மாதிரி இருக்கிற துணியெல்லாம் வந்து மிஷினில் பிடிச்சி இழுக்கும். அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி நெட்டு இந்த மாதிரி துணிகள் எல்லாம் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பஞ்சு, அதாவது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இல்லையா, துணியை பிடிச்சி இழுக்காமல் இருக்க இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸ்ட்ராவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நண்டுக்கால் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் இந்த மாதிரி நல்லா வந்து மாட்டி விட்ருங்க. ஃபஸ்ட்டு வந்து அது ரொம்ப ரவுண்டாக இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி நச்சு விட்டுக்கோங்க. நச்சு விட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக வச்சு உள்ளே நல்லா மாட்டி விட்டுக்கோங்க. அப்படி மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பயும் போல் நார்மலாக துணி ஸ்டிச் பண்ணுவீங்களே, அதே மாதிரி பஞ்சு போல் சாஃப்டாக இருக்க துணி, நெட்டு துணி இதுக்கெல்லாம் வந்து பிடிச்சி இழுக்காமல் தையல் வந்து நல்லா விழுகிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அந்த துணியை தைச்சி முடிச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்டிச்சிங் விழுந்திருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து துணி பிடிச்சி இழுக்காது, அதே மாதிரி அந்த துணியில் தையலும் ஒழுங்காக விழுகும். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக இருக்க துணியெல்லாம் என்ன பண்ணணும்னா பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச்சிங்கில். ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெட்டு துணியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த துணி வந்து பிடிச்சி இழுக்காது. உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து தையலை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கிற துணிகளுக்கு தான் இந்த டிப்ஸ். நான் வந்து அந்த பஞ்சையே வச்சு ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.